கர்நாடக சங்கீதத்துல இன்னைக்கு நம்ம ரேவகுப்தி ராகத்தை பத்தி பாப்போமா? ரேவகுப்தி என்பது 15வது மேளகர்த்தா ராகமும் அக்னி என்று அழைக்கப்படும் 3வது சக்கரத்தின் 3வது ராகமுமாகிய மாயா மாளவ கௌளையின் ஜன்ய ராகம் ஆகும். இந்த ராகத்தில் எல்லா ஸ்வரங்களும் முழுமையாக அமையாததால இது ஒரு வர்ஜ ராகம் ஆகும். இதன் ஆரோகணத்தில் 5 ஸ்வரங்களும் அவரோகணத்தில் 5 ஸ்வரங்களும் உள்ளன. இதனால் இதை ஔட்டவ ராகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது காலையில் பாடுவதற்கு, கேட்பதற்கு மற்றும் இசைப்பதற்கு ஏற்ற ராகம் ஆகும். இந்துஸ்தானி இசையில இந்த ராகத்துக்கு இணையான ராகங்கள் ரேவா மற்றும் பிபாஸ் ராகங்கள் ஆகும். மன அமைதியை தருவதிலும் ஆன்மீக சிந்தனையை வளர்ப்பதிலும் மிகவும் புகழ்பெற்ற ராகமா கருதப்படுது. நாதயோகம் மற்றும் இசை மருத்துவத்தின்படி இந்த ராகத்தை கேட்பதாலும் பாடுவதாலும் பலவிதமான நன்மைகள் கிடைக்கின்றன. அதுல சில நன்மைகளை பத்தி பாப்போமா? ராகத்தின் ஸ்ருதி மற்றும் லய அமைப்பு கவலைகள் மற்றும் மன அழுத்தத்தை குறைச்சு மனதை ஆழ்ந்த மௌனத்திற்கு அழைத்து செல்லும். ஆன்மீக ஈடுபாட்டை மேம்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தியான நிலைக்கு செல்ல உதவுது அப்படின்னு இசை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. காலையில இந்த ராகத்தை கேட்பது உடலுக்கும் மனத்துக்கும் புத்துணர்ச்சியை தந்து நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க உதவுறதா இசை மருத்துவ வல்லுநர்கள் சொல்றாங்க. தியாகராஜ சுவாமிகள் இயற்றிய ஆதி தாளத்துல அமைஞ்ச கிருஹபலமேமி, எம் தண்டபாணி தேசிகர் இயற்றிய ஆதி தாளத்துல அமைஞ்ச என் தாயே, சுவாதி திருநாள் ராமவர்மா இயற்றிய மிஸ்ர சாப்பு தாளத்துல அமைஞ்ச கோபாலக, முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய ரூபக தாளத்துல அமைஞ்ச சரவணபவ போன்றவை இந்த ராகத்தின் பிரபலமான உருப்படிகள் ஆகும். சரி, இந்த ரேவகுப்தி ராகத்துல இசையமைக்கப்பட்ட சில தமிழ் திரைப்பட பாடல்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இளையராஜா அவர்கள் இசையமைத்த அன்புள்ள மலரே திரைப்படத்துல எஸ் ஜானகி அவர்கள் பாடிய தேகம் பொன் தேகம் பாடல், சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்த அக்னி தீர்த்தம் திரைப்படத்துல கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பூபாலம் அரங்கேறும் வேளை பாடல், ஜி.கே. வெங்கடேஷ் அவர்கள் இசையில் வெளிவந்த சின்னஞ்சிறு கிளியே திரைப்படத்துல மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி இணைந்து பாடிய வைகை நீராட, இந்த பாடல்கள் எல்லாமே இதே ரேவகுப்தி ராகத்துல அமைஞ்ச பாடல்கள் தான். இந்த பாடல்கள் எல்லாத்தையும் நீங்களும் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. கேட்டுட்டு நீங்க எந்த ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.